அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீர்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய விருச்சகத்திற்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் தரும். சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் தான் விருச்சகம். எனவே உடற்பயிற்சியுடன் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சி வாழ்க்கை முழுவதும் முக்கியம். இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக காணப்படும். எல்லாமே சித்திரையிலிருந்து மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும். குருவின் சமசப்தம பார்வைக்குள் வருகிறீர்கள். அதனால் உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு பார்வை கிடைப்பதனால் தனம், குடும்பம், வாக்கு, பிள்ளைகள் விஷயம் யோகத்தை தரும். அபூர்வ புண்ணிய தோஷம் நீங்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சகத்துக்கு ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். டக்கு டக்கென்று தள்ளி போய்கொண்டே இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் டக்கென்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சகத்திற்கு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். கண்டிப்பாக வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய தடைகளெல்லாம் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆஹா, நமக்கும் ஒரு நல்ல காலம் ஏற்பட்டிருக்கிறதே என்று அர்த்தாஷ்ட சனியிலே ஏற்படலாம். சுபகாரியங்கள் டக்கு டக்கென்று நிறைவேறுவதே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். 33 வயது முடிந்து விட்டது, கல்யாண அமைப்பு கைகூடவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விருச்சகத்திற்கு எல்லாம் கிடைப்பது தான் ஆச்சரியத்தின் தக்க வகை. அதே சமயம் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பு. அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை விருச்சகத்திற்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு.